இன்னைக்கு மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி கொடுக்க போகிறேன். ஸோ அதாவது மேக்ஸ் டாப்பிக்கை பொறுத்தவரையில் ப்ரெசன்டேஜ் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரெசன்டேஜ் டாபிக்ஸு நம்ம வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பொதுவாக ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது நான் ஏற்கனவே பயிற்சி பற்றை வந்து கொடுத்துருக்கேன். ஒரு டாப்பிக்கை எப்படி அப்ரோச் பண்ணணும் போன்ற பல்வேறு விஷயங்கள் பயிற்சி பற்றைகள் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நேர ஸ்கூல் புக்கு, நான் மேக்ஸ் புக்கு எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கோ த்ரூ பண்ணலாம். ஒவ்வொரு சாப்டராக வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, பொதுவாக 6 to 10ஆம் கிளாஸ் மேக்ஸ் புக்கை வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே டிஎன்பிசி எக்ஸாமுக்கு டாபிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது வேர் டு ஸ்டடி, ஒரு சப்ஜெக்டை எங்க படிக்கிறது அப்படிங்கிறது பெரிய மாயாஜாலம் வந்து கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் எல்லா வாட்டியும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து நிக்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓவராலா. ஸோ இங்க மேக்ஸ் டாபிக்ஸ் எப்படி படிக்கணும்னு நான் வந்து பயிற்சியில் வந்து சொல்லியிருக்கேன். அதுபடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஒவ்வொரு சாப்டரையும் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணும் பொழுது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா இப்போ நம்பர் அண்ட் ஸ்கொயர்ஸ், ஸோ இதில் எல்சிஎம் ஹெச்எஃப் வந்துருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணிடணும், 6ஆம் கிளாஸ்ல உங்களுக்கு செகண்ட் யூனிட் எல்சிஎம் ஹெச்எஃப் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த வாரம் ஸோ இதை கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஓகே, எல்சிஎம் டாபிக்ஸ் இதெல்லாம் இருக்கு. நீங்க நான் கொடுக்கக்கூடிய சம்ம மட்டும் பார்த்தீங்கனாலே போதுமானது. 100% வந்து போதும். எக்ஸ்ட்ரா பேசிக்கான விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்க பள்ளி புத்தகத்தை நீங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பள்ளி புத்தகத்தை ஃபுல்லா படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இப்போ பெர்சன்டேஜ் டாபிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த வாரம் நம்ம கொடுத்த பெர்சன்டேஜ் டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றேன். ஸோ பெர்சன்டேஜ் டாபிக்ஸ், ரைட். ஸோ இந்த பெர்சன்டேஜ் டாபிக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8ஆம் கிளாஸ்ல உங்களுக்கு லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த டாபிக்ஸ் கீழே உங்களுக்கு பெர்சன்டேஜ் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டூடெண்ட் ஓரியன்டான சம்ஸு, இது வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடிய சம்ஸு, இதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய சம்மு கீழே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டாக உங்களுக்கு எது கரெக்டு தப்பு அப்படிங்கக்கூடிய அந்த சாப்டர் வைஸ்க்கான விஷயங்கள் வந்து எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கிட முடியும். இது 6 to 10 நீங்க வந்து மேக்ஸ் புக்கை பார்க்கறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஹிஸ்டரி, இது ஜியாகிரபி, இது பாலிட்டி, இதே மாதிரி மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, இது பெர்சன்டேஜ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா, அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் சம்பு வேணும்னா வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸசைஸ் சம்க்கு வித் சொல்யூஷனோட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு குரூப்ல, டெஸ்ட் குரூப்ல நான் வந்து வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து ரெகுலரா ஷேர் பண்றேன். ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம இப்போ மேக்ஸ் சார்ந்த விஷயத்துல பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மேக்ஸ் புக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 20 நாள்ல உங்க கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஓல்டு கொஸ்டின் 2019ல இருந்து பிளஸ் வந்து குரூப் 1 குரூப் 2ஓட பழைய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸ் புக்காக வந்து இது பண்ணுவோம். அதனால அதை மட்டும் நீங்க வந்து ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்தவரையில ரொம்ப கம்மியா படிங்க. நான் சொல்லக்கூடிய சாப்டரை ஃபார்மட்டை விட வந்து படிங்க. உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கிராக் பண்ண முடியும். ஒவ்வொரு சாப்டரையும் அக்யூரேட்டா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பெர்சன்டேஜ்னா இந்த வகைலாம் வந்திருக்கு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 2019ல இருந்து இப்போ ரீசெண்ட் கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதை மட்டும்
நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களால எல்லா சம்மும் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். அதனால இப்ப சொல்லக்கூடியதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மேக்சிமம் வந்து போதும். எக்ஸ்ட்ரா வேணும்னா இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணுங்கிறது நீங்க பேசிக் தெரிய வேண்டியது, நான் சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீங்க வந்து தேடலாம். அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இதான் நான் வந்து மேக்ஸை பொறுத்தவரையில சொல்ல வேண்டியது. ஸோ மேக்ஸ் இப்போ வந்து பெர்சன்டேஜ் டாபிக்ஸ் வந்து படிச்சிருக்கோம். அதுல கான்செப்ட் வைஸ் இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டா வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிட்டர்ஸ், டேம்ஸ் லைக் வந்து பெர்சன்டேஜ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் ரிலேட்டடா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து லிட்டர்ஸ் ஓரியன்டா, கேஜி கிலோகிராம் ஓரியன்டா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து ஸ்டூடெண்ட் ஓரியன்டா வந்து பார்க்க போறோம். அடுத்து மார்க் ஓரியன்டா வந்து பார்க்க போறோம். அடுத்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சார்ந்த விஷயங்களை வந்து பார்க்க போறோம். தென் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் சார்ந்த விஷயங்களை வந்து பார்க்க போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓரியன்டா வந்து பார்க்க போறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தமான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல இப்போ நம்பர் ஓரியன்டா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்பர்ல எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஆட் வேல்யூ, சப்ராக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ், ஓகே, இன்க்ரீஸ் ஒரு நம்பர்ஸ்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, டிக்ரீஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்பர்ஸ் ஓரியன்டான விஷயத்த வந்து பார்ப்போம். ஸோ இதுல ஏற்கனவே இதெல்லாம் ஒரு சிலது வந்து நடத்தியாச்சு. ஓகே, நம்பர்ஸ் நம்பர்ஸ்ல வந்து பாருங்க. ஸோ இதுல இந்த சம் 25%ஓட 25 என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 25%ஓட 25 என்ன? ஓகே, 25% ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற பாருங்க. இதுல இன் அப்படின்னு வந்துச்சுன்னா மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம், பெருக்கல் அப்படின்னு வந்து அர்த்தம். ரைட்டா? சவுண்டு கம்மியா இருக்கா? சவுண்ட் எல்லாருக்கும் ஓகே தானே? சவுண்டு கம்மியா இருக்குங்கிறீங்க. சவுண்டு ஓகேவா? ஓகேன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ 25% இன் அப்படின்னா, பெர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/100 அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? பெர்சன்டேஜ் அப்படின்னா 1/100 அர்த்தம். இப்போ 25% அப்படின்னா 1/100, அகைன் இன் அப்படின்னா மல்டிப்ளை அகைன். ஸோ 25% அப்படின்னா, ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, இதையும் ஆடி கொடுத்தீங்கன்னா 4, இதையும் ஆடி கொடுத்தீங்கன்னா 4. அப்போ 1/4 1/4 1/14 அப்படின்னு வந்துடும். ரைட்டா? ஸோ இங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆன்சர் ஓவராலா 0.0615 சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்னொரு விஷயமும் இதை வச்சு நீங்க அதை திரும்ப அடி கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவராலா நம்ம வந்து பெர்சன்டேஜ்னு வந்து கேட்டாலே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த 2 நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்க. இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஓவராலா 25 25 625 அப்படின்னு வந்து வரும். 25 25 625 அப்படின்னு வந்து வரும். இப்போ நமக்கு 2% இருக்கு. அப்போ 100 இருக்கு, அகைன் 100 இருக்கு. என்ன பண்ணணும், 4 ஸ்தானம் தள்ளி லெஃப்ட்ல வந்து புள்ளி வைக்கணும். அப்ப இதுல 4 ஸ்தானம் தள்ளி லெஃப்ட்ல புள்ளி வச்சீங்கன்னா, ஸோ 5 2 6 0. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புள்ளி வைப்பீங்க. அப்போ 0.0625 அப்படிங்கிறது ஆன்சர். டைரக்டா வித்தின் செகண்ட்ல நீங்க வந்து போட்டுடலாம். ரைட்டா? இதே மாதிரி 70ல 30% எவ்வளவு? 70ல 30% எவ்வளவுன்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன். 7 3 21 ஒரே செகண்ட்ல வந்து போடலாம். ஓகே, 20ல 20% எவ்வளவுன்னா என்ன பண்ணணும்? 4, 2 2 4, அவ்வளவுதான். 10ல 5% எவ்வளவு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 0.5 அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்ஸ் வந்து பண்ணலாம். ஒரே நிமிஷம். அப்ப நம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ அடுத்தது பாருங்க. 80ன் 75%-இல் 25% என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 80ல 75%. அப்போ எண்ணேல் 56,
8ஐயும் 70ஐயும் மல்டிப்ளை பண்றேன். 8ஐயும் 70 எண்ணில் 56 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 5ஐயும் 8ஐயும் பாத்தீங்கன்னா 4 வரும். அப்ப இது எவ்வளவு 60 அப்படின்னு அர்த்தம். நீங்க முழு நம்பரை போட்டு பெருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை, ரைட்டா? ஓவரால் நம்பரை வந்து என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இது 80ல 75ங்கிறது 75% அப்படிங்கிறது 60. ஸோ அகெயின் 60%ல 25ங்கிறது என்னது, 6ஐயும் 25 வந்து பெருக்கினீங்கன்னா அரௌண்ட் 15 கிட்ட வந்து வரும், 150 கிட்ட வந்து வரும். அப்போ 15 வந்து ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த பெர்சன்டேஜ் நம்பர்ஸை வந்து ஈஸியான முறையில நீங்க வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையானது. 80ல 75%, இன்னும்னா மல்டிப்ளே 75ன்னா டிவைட் பை 100, இப்படியும் பண்ணலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடிக்கலாம். அகைன் இதுக்கு 2 10, 4 2 8, ரைட்டா? அகைன் 5 5 75, என்ன வரும், 4 5 60. ஸோ அகைன் 65ல் 60ல் 25% வந்து வரும். 60ல் 25%. அகைன் 60. ஓகே. ஸோ 60 வந்து போட்டீங்க அப்படின்னா 60ல் 25% வரும்போது 25 டிவைட் பை 1/100 வரும். அகைன் இதே அடி கொடுப்பீங்க 4. ஸோ அப்படியே அடி கொடுத்தீங்கன்னா அரௌண்ட் 15 வந்து வரும். ஸோ இப்படி செய்யறதுக்கு நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஸ்பீடா நீங்க வந்து பண்ணிடணும். ஸோ அடுத்த சம்மு நீங்க வந்து பண்ணுங்க வைப்போம். அதாவது 10,000ல 25%, அந்த நம்பர்ல 15%. என்ன ஆன்சர்? 10,000ல 25% எவ்வளவு, 2500 வந்து வரும். அதுல 15% 25 பாஞ்சா எவ்வளவு, 10 பாஞ்சா 250, 5 பாஞ்சா 75, அரௌண்டு என்ன சொல்லுங்க ஆன்சர், கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பீடா பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணா மட்டும் தான் வந்து முடியும். ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வைப்போம். கிளாஸ் எடுத்துக்கிட்டு 375 வந்து வரும். 375 இதெல்லாம் நடத்தின மாதிரி இருக்கு. நடத்திட்டா அப்படின்னு தெரியலையே. ஓகே, அடுத்த சம் போயிடுவோம். இதெல்லாம் நடத்திட்டோமா? நடத்தணும்னா இருக்கு. ஓகே, அடுத்த சம் வாங்க. இது நடத்தலாம், பரவாயில்ல, இன்னொரு ரவுண்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10%ல 5, 10%ல 5, அகைன் 5%ல 10. 10%ல 5ன்னா என்ன வரும், 10%ல 50%னா தான் 5 வரும். 10%ல 50% தான் 5 வரும். 10%ல 5%ங்கும் போது 0.5 தான் வரும். 5%ல 10%ங்கும் போதும் 0.5 வந்து வரும். அப்ப இது வந்து என்னது, 1 ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்ததுக்கு போயிடுவோம். ஓகே, அடுத்ததுக்கு போயிடுவோம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இது ரொம்ப கஷ்டம்லாம் வந்து கிடையாது, என்ஜாய் பண்ணி பண்ணலாம். இந்த பெர்சன்டேஜ் சம், இது இந்த மாதிரி சம் நிறைய கேட்குறாங்க. ஓகே, ஸோ அகெயின் கேட்ட சம் தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்ப்போம். 0.7 ஃப்ராக்ஷனா வந்து மாத்துறது. ஃப்ராக்ஷனா மாத்துறது ஒன்றும் கிடையாது. இப்போ மேல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஸ்தானம் தள்ளி லெஃப்ட்ல வந்து புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், இதை முழு நம்பர் ஆக்குறதுக்கு 7 டிவைட் பை 100. ஏன்னா கீழே 2 0 இருந்தா தான் மேல வரும்போது என்ன ஆகும், லெஃப்ட்ல 2 0 வந்து வைப்போம். ஸோ அப்போ 0.7 அப்படிங்கிறத 7 டிவைட் பை 100 அப்படின்னு வந்து போடணும். ஸோ இதுக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க வைப்போம். ஸோ 3000, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் கமெண்ட் பண்ணுங்க. 437 டிவைட் பை 10,000. இதை ரைட் பண்ணுங்க வைப்போம், ரீரைட் பண்ணுங்க வைப்போம். வெரி குட். 3 ஸ்தானம் தள்ளி இதை வந்து புள்ளி வைப்பீங்க, 0 0 3. இங்க 4 ஸ்தானம் தள்ளி, அப்போ 0 4 3 7. அவ்வளவுதான், பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, இது பேசிக்கா மேக்ஸ் தெரிஞ்சவங்க ஈஸியா வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1.25% டெசிமலா வந்து மாத்த சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி
1.25 1.25% என்னது என்ன அர்த்தம்? டிவைட் பை 100 அர்த்தம். ஸோ அப்ப இது என்ன பண்ணணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் இருக்கும், ஸ்ட்ரீம்ல கேட்கறதுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? 0 ஓகே 0 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? 0 1 2 5 இந்த புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி இது வரணும். அப்ப என்ன 0.0125 அப்படின்னு ஆன்சர் வரும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துப்போம். ஸோ பெர்சன்டேஜ் சம்மு இப்படிதான் வந்து கேட்பாங்க. அதனால ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? இது பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இந்த சம்மு ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35,568. ஓகே, பெர்சன்டேஜ்னா டிவைடட் பை ஓகே சம் வேல்யூஸ் எக்ஸ் வந்து வச்சுக்கலாம். எக்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 650 அப்படின்னு வந்திருக்கு, ஈக்குவல் டு 456 அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா? இதுல நம்ம வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ வந்து என்ன பண்ண போறீங்க? எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் 650 இருக்கு. அப்போ 3555 68 எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இத இங்க வகுத்தலா இருக்கிறத ஓகே பெருக்கலா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தலைகீழியா வந்து போகணும். தலைகீழியா வந்து போடுவீங்க. அதாவது எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆகுங்கிறது 100 அகைன் 650 ஈக்குவல் டு என்ன வரும்? 456 அப்படின்னு வந்து வரும். ரைட்டா? ஸோ இதையும் வந்து கேன்சல் பண்றீங்க. அகைன் 2 10 அதுக்கடுத்து 4 5 3 5 இந்த ரெண்டு இருக்கு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கு. அதாவது இங்க ஒண்ணு இருக்கு, அது கீழே இங்க ஒன்று இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இந்த ரெண்டு மேல போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளையா வந்து மாறும். 3555 68 ஓகே டிவைட் பை 13x into 2 equal to 456 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? நீங்க டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடி கொடுக்கலாம். எப்படி அடி கொடுக்கலாம்? இப்போ ஸோ இந்த மாதிரியும் பெர்சன்டேஜ்ல வந்து கேட்குறாங்க. எல்லாமே நீங்க வந்து சால்வ் பண்றதுதான். ஸோ இப்போ 3555 68 டிவைட் பை 456 இது வந்து பண்ணீங்க அப்படின்னா இப்போ இத வந்து என்ன பண்ணுங்க? 500ன்னு வச்சுக்கோங்க. 500ன்னு ரவுண்டா வச்சுக்கோங்க. 500 கூட ஓகே ஆர் 5ன்னு வச்சுக்கோங்க. 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து 35 கிடைக்கும்? அப்போ 5 35 5 35. அப்போ இந்த 456 கூட அரௌண்ட் 70 கிட்ட 456 அரௌண்ட் 70 கிட்ட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 35568 வந்து கிடைக்கும். இன்னும் டீப்பா போனீங்கன்னா எண்ட் வித் வந்து பாத்தீங்கன்னா 8ல இருக்கு, எண்ட் வித் 68ல இருக்கு. ரைட்டா? அப்போ நம்ம வந்து கண்டிப்பா இதை வந்து என்ன பண்ணலாம்? 8ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 78 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரைட்டா? அல்லது நீங்க 2 அடி கொடுங்க. டைரக்டா 78ன்னு வந்து வரும். அகைன் 78 கூட என்ன பண்ணலாம்? 13 வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 78 13 டிவைட்னா 6ன்னு வந்து வரும். அப்போ இந்த எக்ஸ் அங்கிட்டு போயிடும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்துடும். இது வந்து ஜஸ்ட் அடி கொடுக்கறது தான். இந்த மாதிரி சமயம் என்ன பண்ணிக்கோங்க? நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த சம் போமா? ஓகே, அடுத்த சம் வந்து போயிடலாம். ஒரு எண்ணுடைய 12.26% என்பது 40 எண்ணில் அந்த எண் யாரு? இப்போ இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 16 2/3 போட்டிருக்காங்கன்னா இதுல இடையில கூட்டல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எந்த ஒரு நம்பரும் கீழே 1 இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? 1 இருந்தா மட்டும்தான் கூட்ட முடியும். அப்போ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாருங்க. இத வந்து மேலையும் கீழையும் 3ஆல பெருக்கினா தான் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. மேலையும் 3ஆல பெருக்குறீங்க, கீழையும் 3ஆல பெருக்குறீங்க.
அப்போ 16 3 48 டிவைட் பை 3 பிளஸ் 2/3 அப்படின்னு இருக்கும். அப்போ இது என்ன வரும் 50/3 இருக்கும். ஸோ அதனால நம்ம இப்படி வந்தாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிச்சு எழுத மாட்டோம். 16 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை வந்து மல்டிப்ளை பண்ணி அது கூட 2 வந்து கூட்டுவோம். 16 3 48 50/3 அப்படின்னு இருக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50/3 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 50/3% அப்படிங்கிறது 40. ரைட்டா? 50/3 அப்படிங்கிறது 40%. ஸோ இங்க என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒன்று சொல்லுங்க. சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இது வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெர்சன்டேஜ் மேக்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரைட்டா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 50ல் 3/% அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 50ல் பெர்சன்டேஜ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் 1/100 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க 40 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் நமக்கு வந்து தெரியாது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே கொடுத்தீங்கன்னா 2 வந்து வரும். அப்போ எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 6. அப்போ 6 × 40 வந்து பார்த்தீங்கன்னா 240 இது வரும். இதை இன்னும் தெளிவா சொல்றேன். அதாவது 16 2/3%ங்கிறது 50/3. ஓகே. 50/3%ங்கிறது 40. 50/3%ங்கிறது 40. ரைட்டா? அப்போ ஒரு எண் வந்து இருக்கு எக்ஸ் எண். ஸோ எக்ஸ் எண் வந்து இருக்கு. அந்த எக்ஸ் எண்ணில் 50/40% 50/3% வந்து பார்த்தீங்கன்னா 40. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க ஓவராலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 50/3% பதிலாக 1/100 = 40. இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 2ன்னு வந்து வரும். அப்போ x / 6 = 40ன்னு வரும். அப்போ x = 240. அவ்வளோதான். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். அசால்ட்டா நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த சம்பவங்க. Find the value of half percentage of 200. Half percentage of 200 வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அகைன் இந்த சம்மும் சேம் தான். half percentage 200 வந்து இருக்கு. அதோடைய half percentage எவ்வளவுன்னு பார்ப்போம். இப்போ 200ங்கிற 100%. ரைட்டா? ஸோ இந்த 100% உங்களுக்கு வந்து ஓவரால் வேல்யூஸ் வந்து இருக்கு. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா 1/2 அப்படிங்கிறத நீங்க வந்து சும்மா என்ன வைக்கலாம் 10ன்னு வைக்கலாம். இப்போ ஓவராலா ஆஃப் அப்படிங்கிறத 10% எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. 10% ஆஃப் 200 எவ்வளவு அப்படிங்கக்கூடிய அர்த்தம். ரைட்டா? ஸோ இப்போ மெயினா இந்த வேல்யூஸை என்ன பண்ண போறீங்க கேல்குலேட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு இந்த 200ல இந்த 200ல 2%னா என்ன பண்ணுவீங்க 2 4. 200ல 2%ங்கிறது 4. இதே 1%னா இதுல பாதி 2. half percentageனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு பாதி வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் half percentage ஆஃப் 200 அப்படிங்கக்கூடிய சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இது சம் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த சம் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு இந்த இதுல. அதை மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஸோ அடுத்த சம் வந்து போயிருவோம். இதுவும் அங்க பார்த்த மாதிரி தான். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 63% ஆஃப் 3 1/4. இதை கால்குலேட் பண்ணுங்க. போவோம் 347 இருக்கு. அதனுடைய 63% என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 63%ல ஓகே 347 உடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க
மூகேல் 21 25 டிவைட் பை 7. ஓகே, 25 டிவைட் பை 7. இதோடைய 63%. இதோடைய 63%. ஸோ அப்போ இன் அப்படின்னு வரும்போது மல்டிப்ளை பண்ணுவோம். 25 7 அகைன் 63ங்கும்போது டிவைட் பை 100. இது போட்டிங்கன்னா என்ன வரும்? 4 அகைன் இதே அடி கொடுத்தீங்கன்னா 93 97 63 9 பை 4. இதே அடி கொடுத்தீங்கன்னா 2 8 மீதி 1 2 8 மீதி 2 இருக்கும். அது கூட 0 ஜோம்னா 5 20. 2.25 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகே, இது யாருக்காவது குழப்புதா? யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணிருக்கேன். யாராவது டவுட் இருந்தா கேளுங்க. பேசுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லுங்க. எனக்கு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எப்படி 9/4 வருதுன்னு தெரியல. எந்ததுமா? மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்க. அந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் மறுபடியும் எந்த ஈக்குவலுக்கு அப்புறம்? ஓகே 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 புரிஞ்சிடுச்சு. வேற ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்ப்போம். அப்போ சம்மு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பெர்சன்டேஜை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து எளிமையான முறையில் இந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த சம் வந்து போயிடலாம். நம்பர்ஸ் ஓரியன்டாக நிறையா வந்து கேட்குறாங்க. அடுத்து ஃபைண்ட் தி எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 48% 48 வந்தாலே மல்டிப்ளே. 48% போது 1/100. ஓகே, ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதோட எக்ஸ் வேல்யூ வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன பண்றீங்க? இது வந்து ஓவராலா நீங்க வந்து அதாவது எக்ஸ் இங்க பாருங்க 48% 48% இன்னும் வந்தா பெருக்கல் போடுவோம். 48% வரும்போது 1/100 போடணும். ஈக்குவல் டு எக்ஸ் இன் 64%. எக்ஸ் இன் அகைன் மல்டிப்ளை 64 டிவைட் பை 100. நீங்க என்ன பண்ணுங்க? டைரக்டா அடிக்கணுங்க. டைரக்டா இப்ப அடுத்த டைப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்க? இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் அடிங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்? 8 40 6 8 48 6 8 48 அகைன் எத்தனை 8 8 64 அகைன் 6 8 48. அப்போ 6 × 6 36ன்னு வரும். அவ்வளவுதான். இந்த மாதிரி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடிய சம்மு வந்து பிரபாவதி மீட் பண்றீங்களா? கிளாஸ் விட்டு தூக்கட்டா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். 600 எக்ஸ் என்பது 600 எக்ஸ் என்பது எக்ஸ் பெர்சன்டேஜ் என்பது சிம்பிள். அடுத்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. 600 அகைன் இன்னுன்னா இன்டு எக்ஸ் பெர்சன்டேஜ். எக்ஸ் பெர்சன்டேஜ்னா டிவைட் பை 100 ஈக்குவல் டு 450. ஓகே, இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் அடிங்க. ஓகே, ஸோ அகைன் இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் அடிங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா உங்களுக்கு இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் வந்து கேட்கணும். 2 6 I2 10. இதையும் அடி கொடுங்க. 1 3 3 I3 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 × 5 5 5 75. புரியுதா? எல்லாமே நம்ம வந்து சிம்பிளா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் வந்து பண்ணிக்கலாம். ரைட்டா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து வேகமா வந்து போயிடுவோம். ஸோ அடுத்தது வந்து வாங்க. ஓகே, இது ஏற்கனவே கேட்டதுதான். அங்க இசட்னு வந்து கொடுத்துருக்காங்க, அங்க எக்ஸ்ன்னு கொடுத்தாங்க, இங்க இசட்னு கொடுத்துருக்காங்க. அதே சம்மு தான், நம்ம திரும்ப வந்து பார்க்க வேண்டாம். ஸோ அடுத்தும் அதே சம்மு தான். டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டினே தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த சம் வந்து பார்ப்போம். இங்க ஓகே, எக்ஸ் இன் எக்ஸ் பெர்சன்டேஜ் என்பது 25 எனில் இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். எக்ஸ் இன் எக்ஸ் இன் எக்ஸ் பெர்சன்டேஜ். அப்போ எக்ஸ் டிவைட் பை 100 ஈக்குவல் டு என்னது 25. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு, எக்ஸும்
எக்ஸ் ஸ்கொயர்டு ஆகும். அப்போ 100 × 25ன்னு இருக்கும். என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த 100 வந்து 10 ஸ்கொயர்னு எழுதலாம், இதை வந்து 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ரைட்டா? ஸோ அப்போ வந்து ஓவராலா 10 × அரௌண்டு 50 ஸ்கொயர்னு வந்து போடலாம். அரௌண்ட் 50 ஸ்கொயர்னு வந்து போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன வரும், 50 ஸ்கொயர் சம்திங் வந்து வரும். அப்போ இதில் ஓவராலா இது வந்து கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஓவராலா எக்ஸ் வேல்யூ இந்த ஸ்கொயரை டைரக்டா அடிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு. புரியுதா? இதோட எக்ஸ் வேல்யூஸ் வந்து இப்படி வந்து கேல்குலேட் கொஞ்சம் நமக்கு வந்து இது பண்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ரைட்டா? ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். யாருக்காவது புரியலைன்னா யூடியூப்ல திரும்ப பாருங்க. இது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடிய சம்மெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்து ஆட் பண்றது தெளிவா புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பருடைய பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்மு, நம்பர் ரிலேட்டடான சம்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்து எக்ஸ் வேல்யூ ஓகே ரிலேட்டடான சம் வந்து பார்த்தோம். அடுத்து ஆட் பண்றது, ஒரு எண்ணுடைய 75% விட 75 வந்து கூட்டுறோம்னா அந்த எண் என்ன அப்படிங்கிறது சம். ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணோட 75% வந்து கூட்டினால் அதே எண் என்ன அப்படின்னு வந்து கேட்டுறாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி சம்ம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனை வச்சே நீங்க வந்து கொண்டு போகலாம். ஸோ ஒரு நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் கூட 75% வந்து கூட்டினா அந்த எண் 75%ஓட 75 கூட்டினா என்ன அப்படிங்கறத வந்து கேட்கறாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம்மு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியான முறையில் நீங்க வந்து பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஒரு நம்பர் அப்படிங்கிறத நீங்க வந்து 100ன்னு வைக்கலாம், இல்லை ஆப்ஷன்ல இருந்து போகலாம். எப்படி போகலாம் அப்படின்னா ஒவ்வொன்னுடைய 75% வந்து கேல்குலேட் பண்ணுங்க. ஸோ 50உடைய 75% ரொம்ப லோவா இருக்கும், இதோட 75%, இதோட 75% வந்து பாருங்க. ஸோ 300உடைய 75%, 3 21, ஸோ அரௌண்ட் 225 சம்திங் வந்து வரும். ரைட்டா? ஸோ இப்போ 225 கூட நம்ம வந்து 75 வந்து கூட்டணும் அப்படின்னா அரௌண்ட் 300 அப்படிங்கிறது வந்து வரும். ரைட்டா? அப்போ ஒரே ஒரு செகண்ட் இருங்க, சவுண்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஜன்னலை பூட்டிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஸோ இதில் ஒரு சம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஓவராலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஒரு எண்ணுடைய 75%, ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணுடைய 75% என்ன பண்ணுறோம் அப்படின்னா 75 வந்து கூட்டுறோம் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து கிடைக்குது. ஒரு எண்ணு 75% இருக்கு, 75%, ஓகே 75% இருக்கு. அந்த நம்பருடைய என்ன பண்ணுறீங்க, 75% கூட ஒரு எண்ணு 75% வந்து இருக்கு. ரைட்டா? அந்த எண்ணு கூட 75 கூட்டினீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வந்து கிடைக்குது. தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணு ஒரு எண்ணு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதோட 75%, 75% 75 / 100 கொடுக்குறோம்.
அது கூட 75 வந்து கூட்டுறோம் அப்படின்னா அந்த நம்பர் என்ன, அந்த எக்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இது வந்து அடி கொடுத்தீங்கன்னா 3 4 வந்து வரும். அப்போ 3x ஓவராலா 3x டிவைட் பை 4 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வந்து வரும். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா. ஸோ 3x டிவைட் பை 4 பிளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வந்து வரும். ரைட்டா? இப்போ 4ஐயும் 75 வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3x பிளஸ் 4ஐயும் 75 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 300 வந்து வரும். டிவைட் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும். அகைன் 3x பிளஸ் 300 ஈக்குவல் டு 4xன்னு வந்து மாறும். ஸோ இந்த 3x அங்கிட்டு வரும்போது என்னாகும், 4x மைனஸ் 3x ஈக்குவல் டு 300ன்னு வரும். அகைன் எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன, 300 அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கவனிங்க. ஒரு எண்ணு 75% உடன் 75 கூட்டுறோம். அப்போ ஒரு எண்ணுங்கிறது தெரியாது, அதோட 75%ஓட 75 வந்து கூட்டுறோம். அப்போ இதுல வந்து ஓவரால் அடி கொடுத்தோம்னா 3x டிவைட் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்திருக்கு. அகைன் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், 300 வந்து வரும். டிவைட் பை காமனா 4 இருக்கும், அந்த 4ஐ இங்க மல்டிப்ளை பண்றோம். ஸோ 4x கூட 3x இது பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 300 அப்படின்னு வந்து கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் ஈக்குவேஷன் வைஸ் என்ன பண்ணலாம், நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த சம் வந்து பாருங்க. ஒரு எண்ணுல ஒரு எண் இருக்கு. ரைட்டா? அதுல 40% இருந்து 40 கழிச்சா 40 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம் என்ன பண்ணுங்க, ஆப்ஷன்ல இருந்து போங்க. ஓகே. ஸோ இதுல 40% இது பண்ணீங்கன்னா 24 வரும். 24ல இருந்து 40 கழிக்க முடியுமா? முடியாது. அடுத்து இதுல 40% 40 அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 தான் வந்து வரும். அப்போ இந்த டி ஆப்ஷன் எடுங்க. இதோட 40% 200ஓட 40% வந்து வரும்போது 200ஓட 40%னா என்ன பண்ணுவீங்க, 2 8 80 வந்து வரும். ரைட்டா? ஸோ 200ல 40% 80. இதுல இருந்து 40 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 40 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 200 தான் ஆன்சர். இது யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க பார்ப்போம். இது யாருக்கா புரியாம இருக்கா? இது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது புரியுது இல்ல? ஓகேவா? ஓகே. அடுத்த சம் வந்து போயிருவோம். ஒரு நம்பர் இருக்கு, அதோடைய 60%ல இருந்து, அதாவது வென் வந்து 60% இருந்து 60 கழிச்சா ஒரு எண்ணு, அந்த நம்பர் தெரியாது. அது கூட 60% இருந்து 60 கழிச்சா 60 கிடைக்கும். இப்போ 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா 60லுடைய 60% எவ்வளவு வரும்? 36 வந்து வரும். 36ல இருந்து 60 கழிக்க முடியுமா? அது மைனஸ்ல போகும், அதனால விட்டுருங்க. ஸோ இப்போ இங்க வாங்க, 200 வாங்க. 200உடைய 60% எவ்வளவு? 6 12 120. இந்த 120 கூட 60 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு 60 வந்து ஆன்சர் வந்துடுது. இப்போ ஆன்சரு 200. கான்செப்டை கரெக்டா உள்வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? மேக்ஸிமம் இந்த 200 வச்சு தான் சம் வரும், அதனால நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அடுத்தது கழிக்கிறது. 45% இங்க வந்து பாருங்க, 45% அப்படிங்கும்போது ஆஃப் வந்து 750. உங்களுக்கு ஆஃப்ங்கும்போது மல்டிப்ளை, பெர்சன்டேஜ்ங்கும்போது 100 மைனஸ் 25% இங்க 100 இன்டு 480. ரைட்டா? ஸோ இதுல வந்து அடி கொடுக்கலாமா? எப்படி அடி கொடுக்கலாம்? டிவைட் பை, இல்லை அடி கொடுக்க வேண்டாம், டிவைட் பை 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது காமனா இருக்கான்னு பார்ப்போம். காமனா இருக்கா? இதை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு எதுவும் வழி இருக்கான்னு பார்ப்பேன். டிவைட் பை 100 வந்து போட்டோம். 25 வெளியே எடுக்கலாமா? ஓகே. என்ன பண்ணுங்க, இதுல 0 இருக்கா? 0 இருக்கிறதுனால இது கொஞ்சம் சிக்கலா தான் வந்து வரும். ஆல்ரெடி டைரக்டாவே அடி கொடுத்துக்கோங்க. இதே அடி கொடுத்தீங்கன்னா 4, இதே அடி கொடுத்தீங்கன்னா 2 2 2 4 மைனஸ் 120 இருக்கு. இதே அடி கொடுங்க. இதே அடி 2 10. அகைன் இதை அடி கொடுத்தீங்கன்னா ஓவராலா 5 75. அடுத்து இதே அடி கொடுத்தீங்கன்னா 2 4
மீதி 5 இருக்கு, 2 4, மீதி 1 இருக்கும், 2 10. புரியுதா? ஸோ அப்போ 22 × 15 எவ்வளோ வேல்யூ வருதுன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 22 15 வந்து பெருக்குனீங்கன்னா 22 22.5 × 15. ஓவராலா 22 5 15 பெருக்குனீங்கன்னா 337.5 வந்து வரும். 337 இருந்து 120 கழிச்சிங்கன்னா 217 வரும். அவ்வளோதான் ஆன்சர். ரைட்டா? அடுத்த சம்பவம் போயிடுவோம். பெர்சன்டேஜ் சம்மு 400 4%. அதாவது கவனிங்க, 4% ஆஃப் 400, 2% ஆஃப் 800. இது எப்படி பண்ணுவீங்க? இது இப்போ எல்லாமே மைனஸ் பண்றோம். 4%ஓட 400, 4 ஆஃப்னா 4 இன்ட்டு போடுவோம், டிவைட் பை 100 மைனஸ் 2%, 2 டிவைட் பை 100 இன்ட்டு 800. ரைட்டா? ஸோ இதையும் அடி குடிக்கிறீங்க, நாங்க 16. இதையும் அடி குடிக்கிறீங்க, நாங்க 16. ஆன்சர் என்ன? 0. ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். அடுத்து நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகுறது. நம்பர் டிக்ரீஸ் ஆகக்கூடிய சம்ஸ். ஒரு மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா 25% குறைச்சோம்னா 120 வந்து கிடைக்குது. அப்போ ஒரு மதிப்பை 25% குறைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 120 கிடைக்குது அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100% ஒரு வேல்யூ இருக்கு. அந்த 100%ல 25% கிடைக்கும் பொழுது உங்களுக்கு 120 அப்படின்னு கிடைக்குது. அதாவது என்ன மீனிங்னா 75% அப்படிங்கிறது 120 அப்படின்னா 100% என்னன்னு வந்து கேட்குறாங்க. அதாவது 75% அப்படிங்கிறது 120 அப்படின்னா 100% என்ன? அப்போ இது 4 3 அகைன் 4 3 12 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 16 160 வரும். இப்போ திரும்பவும் சொல்றேன், ஒரு எண் இருக்கு. ஓகே, 100% ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல 25% கழிக்கிறோம். அப்போ 75% வந்து இருக்கும். அந்த 75%ங்கிறது 120ன்னா 100% என்ன அப்படின்னு இருக்கும். 75% 120ன்னா 100% என்ன? இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 3 4, இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 40, அகைன் 4 16 160. அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்பர் டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ரிலேட்டடான சம். நம்பர் டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ரிலேட்டடான சம். அடுத்து பாருங்க, அடுத்து அதே சம் தான். ஒரு நம்பர் இருக்கு. ஒரு நம்பர்ல 20% குறைச்சா 100 கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம்? 100% இருக்கக்கூடிய ஒரு நம்பர்ல 20% வந்து கம்மி பண்றாங்க. ஸோ 20% கம்மி பண்ணா 80%. 80% 80ன்னா, அதாவது 80%ங்கிறது 80 அப்படின்னா 100% எவ்வளவு? 100 தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் வந்து கிடையாது. ஃபேஸ்புக் லைவ் மட்டும் போதான்னு பாருங்க. நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துட்டு யாராவது ஃபேஸ்புக் லைவ் போதான்னு மட்டும் செக் பண்ணுங்க. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணாம விட்டேன். இடையில ஏதாவது கட்டுக்கிட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாயிடும். போகுது ஒரு வழியா போகுது. ஓகே, ரெக்கார்டும் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது வாங்க. அடுத்து வாங்க, இதுதான் அதே சம் தான். இப்போ அந்த இதுதான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 240 என்ற நம்பருடைய 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? இது கொஞ்சம் வித்தியாசமா. 240 100% 240 அப்படின்னா 15% என்ன அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதாவது 240 என்ற எண்ணில் 15% குறைக்கப்பட்டால் அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டா 24ஐயும் 15ஐயும் வந்து இது பண்ணலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், 24ல் 15% வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு 24ல் 15% வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 240ல் 15% 36 வந்து வரும். 24ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க 24 × 15 இது போட்டிங்கன்னா அரௌண்ட் 36 வந்து வரும்.
ஸோ 36. ஸோ இப்போ என்னன்னா 240ல் 15% மைனஸ் பண்ணணும். அப்போ 36 மைனஸ் பண்ணீங்கன்னா 204 ஆன்சர். புரியுதா? ஸோ இப்போ 204 சாரி 204உடைய 15% என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். 204உடைய 15%. 204உடைய 15%. 204உடைய 15% கரெக்டா பாயிண்ட் வச்சு வந்து சொல்லணும். 204உடைய 15% என்ன கால்குலேட் பண்ணுங்க. வெரி குட். 30.6. 1 இல்லை 2 மல்டிப்ளை பண்ணீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க. இப்பெல்லாம் டிக்ரீஸ் வேல்யூ வந்து பார்த்தோம். அடுத்து இன்க்ரீஸ் வேல்யூ. ஒரு நபருடைய வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு 10% குறைக்கப்பட்டால், 10% அதிகரிக்கப்பட்டு 10% குறைக்கப்பட்டால் அவருடைய வருமான இழப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ என்ன பண்றாங்க, அவருடைய சேலரி 10% கூட்டுறாங்க, அகைன் 10% வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறாங்க. அப்போ அவருடைய சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறதா, சம்பளம் எவ்வளவு, அவருக்கு ஏற்படும் இழப்பு எவ்வளவு. ஓகே, ஸோ இப்போ ஒருத்தர் இருக்காரு, 100 ரூபா வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், 10% கூட்டுறாங்க. ஸோ 10% கூட்டுறாங்கன்னா அவருக்கு சம்பளம் எவ்வளோ வரும், 110 ரூபா வரும். அகைன் இதுல இருந்து 10% என்ன பண்றாங்க, குறைக்கிறாங்க. 10% வந்து குறைச்சாங்கன்னா 11 ரூபா வந்து குறைப்பாங்க. 11 ரூபா வந்து குறைப்பாங்க. 11 ரூபா குறைச்சாங்கன்னா அவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், 99 ரூபா கிடைக்கும். முதல்ல 100 ரூபா வாங்கினவரு இப்போ எவ்வளவு வாங்குறாரு, 99 ரூபா வாங்குறாரு. அப்போ பெர்சன்டேஜ் 1% குறையுது. ஆன்சர். இது யாருக்கா புரியாம இருக்கா? ஒரு நபரு வருமானம் 100 ரூபா வாங்குறாரு, 10% அதிகரிக்கிறாங்க, அப்போ 110 ரூபாய் ஆகும். 10% அதிகரிச்சா 110 ரூபா ஆகும். ரைட்டா? அகைன் 10% என்ன பண்றாங்க, குறைக்கிறாங்க. 110ல இருந்து உங்களுக்கு 10% குறைச்சா என்ன ஆகும், 110ல 10% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11 ரூபா. 11 ரூபா குறைச்சாங்கன்னா 99 ரூபாயா மாறும். அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 1% டிக்ரீஸ் ஆகுது. இழப்பு வந்து பாத்தீங்கன்னா 1%. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஒருடைய வருமானம் 10% அதிகரிக்கு, 10% இதுவும் அதே சம்பளம், அதே தான், கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. புரியுதா? அதே சம்பளம் தான் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இதுவும் அதே சம்பளம். இது எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரிப்பீட்டடா 3 முறையும் அதே சம்பளம் வந்திருக்கு. இது வந்து எல்லாமே ஓல்டு கொஸ்டினை நான் கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? இதை பாருங்க, 176ம் சேம் பேட்டர்ன், 79 கொஸ்டினும் சேம் பேட்டர்ன், அகைன் 198ம் சேம் பேட்டர்ன். இப்படிதான் கேட்ட கொஸ்டினே என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிசி ரிப்பீட்டடா இது கேட்பாங்க. இப்போ நம்பர் ஓரியன்டா ஃபுல்லா நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி டேம்ஸ் வச்சு சொன்னேன், 3 மணி நேரம் எத்தனை சதவீதம், இதெல்லாம் யூடியூப்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்டை வச்சு பார்ப்போம். ஒரு பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா 560 மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்க இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ இதை மட்டும் நீங்க வந்து ரிப்பீட்டடா இது பண்ணுங்க, வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஸோ இங்க ஸ்டூடெண்ட் ரேட், ஒரு பள்ளியில 560 மாணவர்கள் இருக்காங்க. ஓகே, 360 பேர், 320 பாய்ஸ்னா கேர்ள்ஸோட பெர்சன்டேஜ். இந்த சம்ம பார்த்தோன்னே நமக்கு பயங்கரமா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ பாய்ஸும் கேர்ள்ஸும் 320 பேர் பாய்ஸு, அது கூட கேர்ள்ஸு வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகே, தெரியாது. அவங்க வந்து எவ்வளவு, 560 பேர். ஓகே, இப்போ இந்த கேர்ள்ஸுடைய பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. கேர்ள்ஸுடைய பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க, 560ல 320 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா 240 பேர் பெண்கள். 240 பேர் பெண்கள். 240 பேர் பெண்கள். இங்க என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ எப்படி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம்னா, ஸோ 560 பேர்ல
240 பேர் வந்து பெண்கள் அப்படின்னா 560 பேர்ல 240 பேர் பெண்கள் அப்படின்னா ஓகே. ஸோ இதோடைய பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சம் போட்டுக்கிட்டுருங்க. ஓகே, இது கவனிங்க. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ 240 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பெர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ்ன்னு வரும்போது இன்ட்டு 100ல் வரும். 240 எனக்கு மட்டும் டவுட்டாக இருக்குது. இது யாருக்காவது புரியுதா சொல்லுங்க பார்ப்போம். 42.86 தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அதாவது ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் வந்திருக்கிறாங்க ஒரே வருஷம். நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். நீங்கள் அடுத்த சம் சால்வ் பண்ணுங்க. ஒரு வகுப்புல 50 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் 14 பேர் வந்து வருகை புரியவில்லை. அப்போ வருகை புரிந்த மாணவர்கள் என்னன்னு பண்ணுங்க. 100% வந்து பாத்தீங்கன்னா 50. அப்போ 14% எவ்வளவு அப்படிங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ என்ன கேல்குலேட் பண்ணுங்க. அப்போ இதை கேல்குலேட் பண்ணுங்க. முந்தின சம் நான் பார்த்துட்டு வரேன். ஸோ இதை வந்து கேல்குலேட் பண்ணுங்க. ஸ்பீடாக கேல்குலேட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட் வச்சு கான்செப்ட் வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸ்டூடெண்ட் கான்செப்ட் ஓரியன்டா கரெக்டு தான். ஓகே, ஸோ அதை கரெக்டாக தான் யோசிச்சிருக்கேன். ஓகே, இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே 50%ல் உங்களுக்கு 100. ஸோ அப்போ எவ்வளோ பேர் வந்து வரல அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர். 50ல் 7 பேர் வரல அப்படின்னா மீதி எவ்வளவு? 43. அவ்வளோதான். இப்போ 7 பேர் வரல. அப்போ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வருகை புரிந்தவங்க இது. ஸோ அடுத்து இது வந்து பாருங்க, ஒரு பள்ளியில் 500 மாணவர்கள் இருக்கிறாங்க. 500 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. இதுல 320 பேர் பெண்கள், 320 பேர் ஆண்கள். அப்போ பெண் எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 200 வந்து பாத்தீங்க அப்படின்னா 240 பேர். 560 பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா 320 பெண்கள்னா 240. அதாவது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பெண்களுடைய பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 560க்கு 240 பெண்கள் அப்படின்னா 100க்கு எவ்வளவு? இது வந்து பெண் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது. இதே இது ஆண் பெர்சன்டேஜ் வந்து கேட்டாங்கன்னா 560ல் 320 பேர் பசங்க. அப்போ 100% எவ்வளவு? இது வந்து ஆண் பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்றது. ஸோ இதை ஓவராலா நீங்க வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து 42.857 சம்திங் வந்து இருக்கும். இந்த 7 இருக்கு, 5க்கு மேல போச்சுன்னா, இந்த மாதிரி எண்டு வித் 5க்கு மேல போச்சுன்னா என்ன பண்ணணும்? நீங்க வந்து 1 வந்து ஆட் பண்ணணும். 5க்கு கீழே போச்சுன்னா நீங்க அப்படியே விட்டுடலாம். இப்போ 42.86 வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கண்டிப்பீங்க. அடுத்து I2 10, ஸோ I2 4, N2 16 இப்படி அடி கொடுத்தீங்கன்னா அகைன் I4 20, R4 24,
7 நாங்க 28, 60 into 5 divided by 7. ஓகே, 5×6 = 30, 300 divided by 7. ஸோ இப்படி வந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து வரும். ஸோ அடுத்த சம் வந்து போயிடுவோம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டை வச்சு. ஒரு ஸ்கூல்ல 820 பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு பள்ளியில 820 மாணவர்களும் 60% மாணவிகளும். ஓகே, எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுவும் பெர்சன்டேஜ் ரிலேட்டடான ஒரு சம்மு. ஒரு பள்ளியில 560 என்ன பண்றாங்க? ஸோ அந்த சம் வந்து பாருங்க. இதுவும் ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான சம். கொஷின்ஸ் நமக்கு வந்து எளிமையான முறையில் கேட்கப்படுது. அதனால இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 60% மாணவி, இதுல 820 மாணவர்கள். அப்போ பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 820 பேர் இருக்கிறாங்க. ஓகே, பாய்ஸ் 820 பேர் இருக்கிறாங்க. கேர்ள்ஸ், ஸோ பாய்ஸ் 820, கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருன்னு தெரியாது. ரைட்டா? ஆனா கேர்ள்ஸோட பெர்சன்டேஜ் வந்து தெரியும். கேர்ள்ஸோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? இப்போ பாய்ஸ் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியல. பாய்ஸ் 820 பேர் இருக்கிறாங்க. கேர்ள்ஸோட பெர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க இங்க கவனிங்க. ஸோ இங்க நான் திரும்ப வந்து எழுதுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் போட்டுக்கோங்க, கேர்ள்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, பாய்ஸோட டோட்டல் வந்து 820ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. கேர்ள்ஸோட பெர்சன்டேஜ் 60% வந்து கொடுத்துட்டாங்க, அவங்க எண்ணிக்கை தெரியாது. அப்போ 60%ல எவ்வளவு அப்படிங்கிறது தெரியாது. ஆனா 60% கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? கண்டிப்பா எவ்வளவு இருப்பாங்க? 40% இருப்பாங்க. ரைட்டா? ஸோ 40% அப்படிங்கிறது 820ன்னா 40% அப்படிங்கிறது 820ன்னா 60% என்ன? இதான் மேட்ரு. ஸோ இதையும் வந்து அடி கொடுக்குறீங்க. அகைன் 2 4 3 6. அகைன் இதையும் அடி குடிச்சிங்கன்னா என்ன வரும்? 4 2 8 4 2 0 4 3 12. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 450 என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அடி கொடுங்க. ஸோ 410 இன்ட்டு 3 நாங்கள் 16 1200. கரெக்டாக 1200 ப்ளஸ் வந்து 41 போட்டிங்கன்னா 410 இன்ட்டு 3 1230 ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் யாருக்கா இருக்கா? கான்செப்ட் தான். ஓகே, அடுத்த சம் போயிடுவோம். 75% 25 மாணவர்களில் 72% வந்து பார்த்தீங்கன்னா கணித பாடத்தில் இது பண்ணுறாங்க. ஸோ அதாவது 25 பேர் இருக்கிறாங்க. 25 பேரில் 75% வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கிங்கு. ஓகேவா? மீதி இருக்கிறவங்க 25% வந்து பார்த்தீங்கன்னா திறமையற்றவர்கள். ஸோ அப்போ எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டா, 25ல 25% வந்து போட்டிங்க அப்படின்னா அரௌண்டு 6 பேர். ஓகே, ஓவராலா ஸோ 72 72ல 22 இது மாற்றி போட்டேன். 75, அதாவது 72%ல 25 ஸ்டூடெண்ட்ல 72% குட்டு. அப்போ மீதி என்ன பண்றாங்க அப்படின்னா 28% என்னது? கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதாக தான் வந்திருக்கும். அப்ப அதே மாதிரிதான் 72%க்கு 25ன்னா 28%க்கு என்ன? இதே கான்செப்ட் தான். கரெக்டா? ஓகே, 25 இல்ல ஒரு சொல்லுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 மாணவர்கள். ஓகே, 72%. 25 மாணவர்கள் 72%னா இவங்க திறமையான மாணவர்கள்.
ஸோ இதுல திறமையற்றவர்கள், அதாவது திறமையற்றவர்கள் எவ்வளவு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ். அப்ப 25ல 72%, 25ல 72% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 25 அங்க முன்னாடி பார்த்த மாதிரி தான். 25 என்ன பண்ணுவோம், ஓவராலா 72 போட்டீங்கன்னா அரௌண்ட் 18 வந்து வரும். ஸோ அரௌண்ட் 18 வந்து வரும். ஸோ 25ல நல்லா இருக்கிறவங்க, 25 பேர்ல நல்லா படிக்கிறவங்க 18ன்னா, மீதி நல்லா படிக்காதவங்க எவ்வளவு வரும்? 7 வரும். டைரக்டா போட்டுடலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரியும் நீங்க வந்து சம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்த சம் வந்து பார்த்துருவோம். ஸோ அடுத்த சம்மு ஓகே. 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க. ஸோ இதுவும் ஸ்டூடெண்ட் ஓரியண்டா. 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க 3000. ஓகே. எனில் 1250க்கு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒன்றும் கிடையாது. ஸோ இது என்னன்னா ஓவராலா உங்களுக்கு 3000க்கு 12. ஸோ இங்க 3000க்கு 12ன்னா 1250க்கு எத்தனை பேர்? இதையும் அடி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் 4 3 12 100 வந்து அடி குடிக்கிறீங்க. இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 5 வந்து வரும். அகெயின் 5 டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா 5 கீழே வந்து 4 வந்துடும். 4 4 அடி கொடுத்தீங்கன்னா 5 வந்துடும். ஓகே. 5 ஸ்டூடெண்ட் ஆன்சர். இந்த கான்செப்ட் வச்சு ரெகுலரா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாருங்க, ஒரு பள்ளியில 1400 பேர்ல 420 மாணவிகள். இதுல மாணவர்களுடைய சதவீதம் வந்து கேட்டிருக்காங்க. இது சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஓரியன்டா. ஒரு ஸ்கூல்ல 1400 பேர், அதுல 420 பேர் வந்து பாத்தீங்கன்னா மாணவிகள். 420 பேர் மாணவிகள். அப்போ மாணவர்கள் எத்தனை? என்ன பண்ணுவோம்? 420 கேர்ள்ஸ். இதுல இருந்து பாய்ஸ் வந்து கழிச்சீங்கன்னா 980. ரைட்டா? ஸோ இப்போ 980 பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்பீடா கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? 1400க்கு 980. ஓகே. இதோடைய 100% எவ்வளவு? இது வந்து பாய்ஸுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. இதே இது கேர்ள்ஸுக்கு 1400ல 420. அப்போ 100%. 1040ல 420 கேர்ள்ஸ். அப்போ 100க்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவீங்க. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இதையும் வந்து அடி கொடுக்கலாம். இது பண்ணீங்கன்னா அரௌண்டு எவ்வளோ? கமெண்ட் பண்ணுங்க ஸ்பீடா. வெரி குட். அரௌண்ட் 70% வந்து வருது. ஸோ அதே மாதிரி இது பேலன்ஸ் என்ன வரும்? கண்டிப்பா மீதி இருக்கக்கூடிய 30% வந்து வரும். ஓகே. இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்ப்போம். ஒரு வகுப்புல 60 மாணவர்கள் இருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். இது ஏற்கனவே பார்த்தாச்சு, விட்டுருங்க. இது பார்த்தோமா? 42.85. ஸோ இது வந்து பார்த்தாச்சு. கேட்ட சமயம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம ஈவினிங் பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. நம்ம ஈவினிங் 7:30 கனெக்ட் பண்ணிக்குமா? 8:30 ஆர் 7:30. பாலிட்டியில் கொஞ்சம் இருக்கு, இதில் கொஞ்சம் இருக்கு. ரைட்டா? நான் நோட்ஸ் எல்லாம் இப்போ நான் ஒவ்வொன்றா குரூப்பில் டெஸ்ட் பேட்ச் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். உட்காந்து படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க, பக்காவாக பிளான் பண்ணிப்போம். ஓகே. இதோட முடிச்சுக்குவோம். நான் இதை யூடியூப்லேயும் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் டே நைட்டாக நம்ம வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுடைய ஃபீட்பேக்கு நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஸோ அதனால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள்,